அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகம் இல்லாத நபர்களுக்கு எப்படி பலன்களை தீர்மானிப்பது, பலன்களை எப்படி சொல்வது என்று ஜோதிடத்தில் கூற முடியுமா என்கிற ஒரு விதமான வித்தியாசமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா என்ற சில விஷயங்களுக்கு நாம் ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்லலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்லலாம், ஜாதகம் இருக்கிறவங்களுக்கும் பலன் சொல்லலாம், ஈஸியாக நம்ம பலன் சொல்லலாம். ஜோதிடத்தில் ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருக்குது. இந்த பிரசன முறை வந்து ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி வந்து உட்காந்தாலும் அவங்க எந்த கேள்விக்காக வந்திருப்பாங்க, எதுக்காக வந்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்க கேள்வியே கேட்கல அப்படின்னாலும், ஜாதகம் இல்லாதவங்க வந்து உட்காந்தாலும் நம்ம கேள்வியே கேட்கல அப்படின்னு சொன்னாலும், நம்ம அவங்க வந்து எந்த கேள்விக்காக வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து ஜாமக்கோல் பிரசன முறையில் பயன்படுத்தி ஜோதிடத்தில் வந்து அவங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை தான் ஜாமக்கோல் பிரசனம். இதே கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒருத்தர் வந்து நான் வீடு வாங்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கேட்ட நேரத்துக்கு உண்டான ஜாமக்கோல் பிரசனத்தை நம்ம சாட்டு போட்ட உடனே ஜாமக்கோல் பிரசனம், உதயம், ஆருடம், கவிது, இந்த 3 விஷயத்தையும் வச்சு அவங்க வீடு வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எளிமையாக சொல்லிடலாம் ஜாமக்கோல் பிரசனத்தில். அதே வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வாங்க வேண்டாம். இப்போ அதே 4ஆம் பாவத்தில் கைப்பு வருது, வண்டி வாங்கலாமான்னு கேட்குறாரு, சுக்கிரன் நீச்சமாக இருக்குது, வண்டி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி அவங்க வண்டி வாங்கினாங்கன்னா, வண்டி வாங்கின பிறகு விரைய செலவுகளோ அல்லது வண்டி சார்ந்த வகையில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்க பின்னால் பிரச்சனை ஆக போகிறாங்க. அந்த வண்டி வாங்க நான் வந்து ஒரு வண்டி பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த வண்டி வாங்க முடியுமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4ஆம் பாவத்தில் கைப்பு இருந்துச்சுன்னா அவரால் வண்டி வந்து வாங்க முடியாது. இதை நம்ம 100% சொல்லக்கூடிய ஒரு முறை தான். அதே மாதிரி வீடு வாங்கலாமானாலும் ஈஸியாக சொல்லிடலாம். குழந்தை பாக்கியத்துக்கும் நம்ம ஈஸியாக ஜாதகம் இல்லாதவங்களை வந்து கேட்டாங்கன்னா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து சொல்லலாம். திருமணம் ஆகவே இல்லை, எனக்கு ஜாதகமே இல்லை, எப்போ வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்கன்னா, நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தை பயன்படுத்தி திருமணம் எப்போ ஆகும், எந்த காலகட்டத்தில் ஆகும் அப்படிங்கிறத திருமண விஷயங்களை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதே ஒருத்தர் வந்து ஜாமக்கோல் பிரசனத்தில் பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து திருமணம் ஆகலை, எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னா, நம்ம ஜாமக்கோல் பிரசனம் போடும்போது உதயத்துக்கு 7ஆம் அதிபதியோ சுக்கிரனோ உதயத்தை கடந்து போயிடுச்சு அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே ஆருடம் அல்லது கவிப்பு 5ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது காதல் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே 7ஆம் பாவத்திலேயோ 9ஆம் பாவத்திலேயோ கவிப்பு ஆருடங்கள் தொடர்பு பட்டுச்சுன்னா, அவங்க 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஜோதிடத்தில் வந்து எளிமையாக ஜாதகம் இல்லாத நபர்களுக்கும் நம்ம ஜோதிடத்தில் வந்து ஈஸியாக எளிமையாக வந்து பலன் பார்க்கக்கூடிய முறை தான் இந்த ஜோதிடத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து நான் என்ன வேலைக்கு போவேன், எது சம்மந்தப்பட்ட துறை வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உதயத்தை நோக்கி சுக்கிரன் வந்துச்சுன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறை, ஃபேன்சி ஸ்டோரு, இது சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து அவங்களுக்கு செட் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம ஈஸியாக எளிமையாக வந்து சொல்லிடலாம். இப்போ வேலை எப்போ கிடைக்கும், அது மாதிரி விஷயங்களும் நம்ம பயன்படுத்தி இது வந்து நம்ம ஜோதிடத்தில் ஜாதகம் இல்லாத நபர்களுக்கும் வந்து பார்க்குறோம். ஆன்லைன் மூலியமாகவும் பார்க்குறோம். இதில் பிரசன்னம் மூலியமாக ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி அவங்க கேட்ட கேள்வி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எளிமையாக வந்து பயன்படுத்திடலாம். சரி, நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன்னா அந்த கொடுத்த பணம் வருமா வராதா, எப்போ வரும் அப்படிங்கிற பிரச்சனைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் சார்ந்த வகையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்ம அதை ஈஸியாக வந்து எளிமையாக பண்ணிடலாம். சொந்த தொழில் வந்து பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, ஜாதகமே இல்லை, அல்லது நானே ஒரு தொழில் வந்து பார்த்துருக்கேன், இந்த தொழில் நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஈஸியாக பிரசனம் போட்டு ஜாமக்கோல் பிரசனத்தில் வந்து இந்த தொழில் வந்து பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஜாமக்கோல் பிரசனத்தில் ஜோதிடத்தில் வந்து ஜாதகமே இல்லாத நபர்களுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முறைங்கிறது எளிமையான முறை தான். இதை நம்ம ஈஸியாக வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த சேனலை பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.